வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம கேப்பக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க நினைப்பீங்க, என்னடா கேப்பக்களிக்கு போய் வீடியோ போடுறாங்க அப்படின்னு. இந்த கேப்பக்களியை கூட செய்ய தெரியாதவங்க இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. யூடியூப்ல இந்த மாதிரி Facebookல சர்ச் பண்ணி நிறைய பேர் செய்றாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தாங்க இப்போ உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் பழைய மாதிரி கம்பு, கேப்ப, கேழ்வரகு, குதிரைவாலி இதெல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. கேப்பக்களி நம்ம சாதா வெறும் மாவு கரைச்சு பண்றதாங்க. ஆனா, சில பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா? கொஞ்சம் டேஸ்ட்டா எப்படி இந்த கேப்பக்களி கிண்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு கேப்ப மாவுக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரே 1 தக்காளி, ஒரு 5, 6 பல் பூண்டு இத மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அடுப்புல தண்ணி இந்த 4 கப்பு தண்ணியுமே முதல்ல ஊத்திருங்க. ஊத்தி ஒரு பாத்திரத்துல வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம 1 கப் மாவு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க. இப்ப தண்ணி அடுப்புல வச்ச தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, அதுலருந்து ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணிய வெளியில எடுத்து வச்சுருங்க. கரைச்சு வச்சிருக்க மாவு என்ன பண்ணுங்க, நம்ம கொதிச்சிட்டு இருக்க சுடு தண்ணில ஊத்தி, அப்படியே நல்லா தண்ணியா ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா கட்டி பட்டுரும். நம்ம கரைச்சே ஊத்துனாலுமே சிலது கட்டி போட்டுருங்க. அடுப்புல கரண்டி கரண்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னொரு கையில கரைச்சு வச்ச மாவ ஊத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப சுடுதண்ணீல மாவு வெந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டயத்துல சிம்ல வச்சு விட்டு நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது சீரகம் எல்லாத்தையுமே அந்த களியிலேயே மறுபடியும் போட்டுருங்க. மறுபடியும் கிண்ட ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டுனாவே ஒரு மாரி மறுபடியும் நீந்து போய் தண்ணி பதத்துக்கு வந்துரும். அப்ப ஒரு கை அளவுக்கு மறுபடியும் கேப்ப மாவு ட்ரையான பவுடர போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. அப்படியே கிண்டுனீங்கன்னா லேகிய மாரி வந்துரும். இப்ப மேலால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் பிடிக்கிறவங்க நெய் ஊத்துங்க. இல்ல வேண்டான்றவங்க நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த இந்த பதம் உங்களுக்கு போதும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்படியே உட்டுருங்க. ஒருவேள இல்லங்க, இன்னும் மாவு அப்படியே மாவு மாரியே தெரியுது, இன்னும் வேகலன்றவங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க சுடு தண்ணீல இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊத்தி, ஒரு 2 கிண்டு கிண்டி மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, களி பதத்துக்கு அப்படியே நல்லா லேகியம் மாரி மேல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அவ்ளோ ஸ்மெல்லா இருக்கும். லாஸ்ட்டா கொஞ்சமா கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கேப்பக்களி ரெடி.